பெங்களூருவின் ஈரப்பதமான காற்றில் மல்லிகையின் மணம் கமழ்ந்தது. ஆனால் ஆனந்த் மற்றும் மீராவுக்கு இடையே ஒரு புயல் உருவாகிக் கொண்டிருந்தது. நாளை அவர்களின் திருமணம். இன்று இரவு அவசரமாக நடந்த கடைசி நிமிட சந்திப்பில் ஆனந்த் ஒரு குண்டை தூக்கிப் போட்டான். மீரா, தயவு செய்து, நம்மால் இதை செய்ய முடியாது என்று அவன் கெஞ்சினான். அவன் குரல் கரகரப்பான கிசுகிசுப்பாக இருந்தது. திருமணத்தை நிறுத்து. மீரா அவனைப் பார்த்தாள். அவளுடைய அழகான கண்கள் நம்பிக்கையின்றி விரிந்தன. உனக்கு பைத்தியமா? ஆனந்த், நாளைக்கு கல்யாணம். என் பெற்றோர் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டார்கள். என் 2 தங்கைங்க. அவங்க வாழ்க்கையே இதை நம்பித்தான் இருக்கு. நான் அபியை காதலிக்கிறேன் என்று அவன் ஒப்புக்கொண்டான். வார்த்தைகள் ஒரு வெள்ளம் போல் வெளியே வந்தன. என் பெற்றோர், அவர்கள் என்னை கட்டாயப்படுத்துகிறார்கள். நான் உன்னை திருமணம் செய்யாவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டுகிறார்கள். எனக்கு வேறு வழியில்லை. அவள் முகம் இறுகியது. இல்லை, நீ நிறுத்தணும்னு நினைச்சா நிறுத்து. என்னால முடியாது. நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் என்று அவன் எச்சரித்தான். அவன் குரலில் ஒருவித அவநம்பிக்கை கலந்திருந்தது. உன் வாழ்க்கை நரகமாக இருக்கும். நான் உன்னை ஒருபோதும் காதலிக்க மாட்டேன். ஆனால் மீரா குடும்ப எதிர்பார்ப்புகளின் சுமையாலும் பொருளாதார நெருக்கடியாலும் அழுத்தப்பட்டு உறுதியாக நின்றாள். அடுத்த நாள் பிரகாசமான விளக்குகளுக்கு நடுவிலும் சந்தோஷமான குழப்பங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். ஆனந்தின் பூர்வீக வீட்டில் வாழ்க்கை ஒரு தங்கக் கூண்டைப் போல் இருந்தது. அவனுடைய அம்மாவும் தங்கையும் அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை அறிந்திருந்ததால் மீராவை வெளிப்படையாக வெறுப்புடன் நடத்தினார்கள். அவர்களின் பார்வைகள் கூர்மையானவை, அவர்களின் வார்த்தைகள் குளிர்ந்தவை. யாரும் அவளுக்கு ஆதரவாக இருக்கப் போவதில்லை என்று தோன்றியது. கருணையின் ஒரே ஒளிக்கேற்று ஆனந்தின் அண்ணன்தான். அவர் எப்போதாவது அவர்களின் கட்டுமான வணிகத்திலிருந்து திரும்பி வரும்போது அரிதாக ஒரு மரியாதை வார்த்தை பேசுவார். மீராவின் தட்டில் பெரும்பாலும் குறைவான உணவே பரிமாறப்பட்டது. அவளுக்கு பிடித்த உணவுகள் வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டன. அவளுடைய ஆறுதல் அவளுடைய வேலையாக இருந்தது. ஒரு சந்தைப்படுத்தல் வேலையை அவள் விடாமுயற்சியுடன் செய்தாள். அவளுடைய சுதந்திரத்தில் மகிழ்ச்சியைக் கண்டாள். மாலையில் அவள் உள்ளூர் பூங்காவிற்குச் சென்று துடிப்பான மலர்களுக்கிடையில் தன்னையே மறந்துவிட்டு சூரியன் மறையும்போது மட்டுமே அந்த வெறுப்பான வீட்டிற்கு திரும்புவாள். ஒரு மாலை ஒரு ஆண் நண்பர் அவளை வீட்டில் இறக்கிவிட்டார். அவள் உள்ளே நுழைந்த நொடியே குற்றச்சாட்டுகளின் புயல் வீசியது. ஆனந்த் அவனுடைய அம்மா மற்றும் தங்கையின் விஷமத்தனமான கிசுகிசுப்புகளால் தூண்டப்பட்டு அவளை அடித்தான். அந்த அநியாயத்தையும் திடீர் மிருகத்தனத்தையும் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னர் சிறிய வெளிப்புற அறையில் முழங்கி கண்ணீர் அவள் முகத்தில் ஆறாகப் பெருகியது. ஆனந்தின் அண்ணன் அவளை அங்கு கண்டுபிடித்தார். மீரா, உள்ளே வா என்று அவர் மென்மையாக வலியுறுத்தினார். அவர் ரூம்ல என்னால இருக்க முடியாது என்று அவள் திணறினாள். அவள் குரல் கரகரப்பானது. குற்ற உணர்ச்சியின் நிழல் படிந்த முகத்துடன் ஆனந்த் தோன்றினான். நீ தனியா ஒரு ரூம்ல தங்கிக்கலாம் என்று அவன் முணுமுணுத்தான். மற்றும் என்னை மன்னிச்சுடு. மீரா மரத்துப் போய் உடைந்து போயிருந்தாள். அவளுக்கு எதுவும் பொருட்டல்ல. அவள் தன்னுடைய தனிமையான வாழ்க்கையைத் தொடர்ந்தாள். தன்னுடைய நெகிழ்ச்சியில் சக்தியைக் கண்டாள். ஒரு வெயில் நிறைந்த மதியம் பூங்காவில் ஒரு உருவம் அவளை நெருங்கியது. அது அபியா, ஆனந்தின் காதலி. அவனை விட்டுவிடு என்று அபியா ஆவேசத்துடன் கட்டளையிட்டாள். அவள் கண்களில் ஒரு ஆபத்தான ஒளி வீசியது. நாம கடைசியில ஒன்னா சேரலாம். மீரா மௌனமாக இருந்தாள். அவளால் போக முடியாது. ஏற்கனவே பலவீனமாக இருந்த அவளுடைய தங்கைகளின் எதிர்காலம் நொறுங்கிப் போகும். சில மாதங்களுக்குப் பிறகு ஆனந்தின் தங்கையின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. குடும்பத்தினர் வெளித்தோற்றத்தை பராமரிக்க விரும்பியதால் திருமணத்திற்காக மீராவை ஆனந்தின் அறையில் தங்கும்படி வற்புறுத்தினார்கள். ஒரு சிறிய நம்பிக்கை, ஒரு பலவீனமான சமாதானத்திற்கான வாய்ப்பு தோன்றியது. மீரா ஒரு சிறிய வெற்றியின் நம்பிக்கையால் தைரியம் கொண்டு தன்னுடைய நிபந்தனைகளை முன்வைத்தாள். நான் ஆனந்தின் அறையில் தங்குவேன் என்று அவள் உறுதியான குரலில் கூறினாள். சில நிபந்தனைகளுடன். முதலாவதாக, நீங்கள் அனைவரும் என் குடும்பத்தை மதிக்க வேண்டும்.
மேலும் என் குடும்பத்திடமிருந்து நீங்கள் வாங்கிய பணத்தை திருப்பித் தர வேண்டும். இரண்டாவதாக, நான் அடிக்கடி அவர்களைப் பார்க்க வருவேன், ஆனந்தம் விரும்பும்போது என்னுடன் வரலாம். மூன்றாவதாக, நிச்சயமாக யாரும் என்னை தவறாக நடத்தக்கூடாது. அவள் ஆச்சரியப்படும் விதமாக அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். ஆனந்த் அவளை சமாதானப்படுத்த ஆர்வமாக இருப்பது போல் அவளுக்கு ஒரு அழகான புடவை வாங்கிக் கொடுத்தான். மேலும் அவளை அவளுடைய பெற்றோர் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அவர்கள் வீட்டில் அவளுக்கு பிடித்த உணவுகள் சமைக்கப்படுவதைக் கூட அவன் உறுதி செய்தான். ஒரு லேசான தென்றலான நம்பிக்கையின் உணர்வு மீராவை நிரப்பத் தொடங்கியது. ஆனந்தின் தங்கை திருமணம் சிறப்பாக நடந்தது. அன்றிரவு அவர்கள் தங்கியிருந்த அறையில் மீரா தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு மெல்லிய ரிங்டோன் அமைதியை கலைத்தது. ஆனந்த் பதிலளித்தான். அவன் குரல் தாழ்வாக இருந்தது. நான் உன்னை சந்திக்கிறேன் என்று அவன் கிசுகிசுத்தான். அது அபியா. மீராவின் பலவீனமான நம்பிக்கை நொறுங்கியது. மறுநாள் காலை அவள் அமைதியாக தன்னுடைய தனி அறைக்கு திரும்பினாள். ஆனந்த் குழப்பமடைந்தவனாக அவளுடைய பின்வாங்கலை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு வாழ்க்கை வழக்கம் போல் தொடர்ந்தது. பின்னர் ஒரு புதிய திருப்பம். ஆனந்தின் அண்ணன் காஷ்மீரில் ஒரு பெரிய கட்டுமான திட்டத்தை பெற்று அங்கு குடிபெயரத் தயாரானார். சிறிது நேரத்தில் புதிதாக திருமணமான ஆனந்தின் தங்கை தன் புகுந்த வீட்டில் பிரச்சனைகளைச் சந்தித்து மன உளைச்சலுடன் வீடு திரும்பினாள். குடும்பத்தினர் மூட நம்பிக்கையால் பீடிக்கப்பட்டு மீராவை அவர்கள் தவறாக நடத்தியதன் விளைவாகவே இந்த துரதிருஷ்டங்கள் நேர்ந்ததாக நம்பினர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கெஞ்சினார்கள். அவளுடைய மன்னிப்பைக் கோரினார்கள். தலைவிதியைச் சாந்தப்படுத்த நம்பினார்கள். மீரா, நீ எங்களை மன்னித்தால் இந்த தோஷம் போகும். எங்கள் தங்கை நல்ல வாழ்க்கை வாழ்வாள். மீரா அவர்களைப் பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு சோர்வு தெரிந்தது. என் கணவனின் முகத்தை பார்க்க வேண்டாம் என்று மட்டும்தான் நான் விரும்புகிறேன் என்று அவள் மெல்லிய ஆனால் உறுதியான குரலில் சொன்னாள். அது ரொம்ப வலிக்குது. அவன் என்னை அடிச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவன் அண்ணனுக்கு பதிலாக ஆனந்த் காஷ்மீருக்குச் செல்ல முடிவு செய்தான். மீரா எதிர்பாராத கருணையுடன் அவருடைய தங்கையின் மாமியர்களிடம் பேசி அவர்களின் கருத்து வேறுபாடுகளை அமைதியாக தீர்த்து அவனுடைய தங்கையை வீட்டிற்கு அனுப்பினாள். ஆனந்த் காஷ்மீருக்குப் புறப்பட்டான். மீராவை ஒரு ஆழ்ந்த வெறுமையுடன் விட்டுச் சென்றான். அவன் இல்லாமல் அவள் மகிழ்ச்சியாக இல்லை. அவனுடைய மாமியர்கள் தொடர்ந்து போன் செய்து அவனுடைய உடல்நிலை சரியில்லாதது, அவன் இல்லாதது பற்றி அவளுக்கு நினைவூட்டிக் கொண்டிருந்தார்கள். ஒரு மாலை அபியா வீட்டுக்கு வந்தாள். நான் அவனோட சந்தோஷமா காஷ்மீர்ல வாழப் போறேன் என்று அவள் வெற்றிகரமாக அறிவித்தாள். இனி யாரும் எங்களை பிரிக்க முடியாது. அந்த இரவு மீரா அழுதாள். ஆனந்தின் அண்ணன் அவளைக் கண்டுபிடித்தார். அவன் உன்னை காதலிக்கிறான் மீரா என்று அவர் மென்மையாகச் சொன்னார். உன்னுடைய வேண்டுகோளால் அவன் மனம் உடைந்து போயிருக்கிறான். ஆனால் அவன் அபியோடு இருக்கப் போறான் என்று அவள் தேம்பினாள். அவன் அவளோடு தொடர்பில் இல்ல என்று அவர் மென்மையாகத் திருத்தினார். என் தங்கை கல்யாணத்துல ஆனந்த் அபிகிட்ட இனிமேல் போன் பண்ணாதேன்னு சொல்லிட்டான். அவ தற்கொலை பண்ணிக்கப் போறதா மிரட்டினா. அடுத்த நாள் அவன் அவளை சந்திச்சு நகர்ந்து போன்னு சொல்லிட்டான். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. மீராவுக்குள் ஒரு நம்பிக்கை துளிர்விட்டது. அவள் காஷ்மீருக்கு பயணம் செய்தாள். அங்கே அபியா அழுது கொண்டிருந்தாள். அவள் முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. நீதான் காரணம் என்று அபியா குற்றம் சாட்டினாள். அவன் என்னை ஏத்துக்க மாட்டேங்குறான். நான் இப்போ போறேன், ஆனா எதிர்காலத்துல வருவேன். ஒரு கசப்பான இறுக்கமான பார்வையுடன் அபியா புறப்பட்டாள். மீரா ஆனந்தைக் கண்டுபிடித்தாள். அந்த நொடியில் அவர்களுடைய கடந்த காலத்தின் சுமை விலகியது. அவர்கள் கட்டிப்பிடித்தார்கள். பல மாதங்களாக பேசப்படாத அன்பு மற்றும் வருத்தத்தின் மூல உணர்வு இறுதியாக வெளிப்பட்டது. அவர்கள் காஷ்மீரில் தேனிலவுக்காக ஒரு மாதம் தங்க முடிவு செய்தனர். பனி மூடிய மலைகளுக்கு மத்தியில் மறுகண்டுபிடிப்பு மற்றும் குணப்படுத்துதலுக்கான ஒரு மாதம். சில மாதங்களுக்குப் பிறகு பெங்களூருக்கு திரும்பி வந்த அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை ஒன்று கூட்டினர். மகிழ்ச்சியான அறிவிப்பு அவர்களின் உதடுகளில் தவழ்ந்தது. மீரா கர்ப்பமாக இருந்தாள்.